ஹலோ காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாட்டியும் அம்மாவும் சரி இவ்வளோ நாள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு மாற்றி எப்படியோ சமாதானம் பண்ணி அழுதுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹொசு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு சவுண்டு என்னடா அதுன்ட்டு வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அவன் தூங்கிட்டு இருக்கான்ல, அவனுக்கு காது கேட்கல. அதனால அவங்க அம்மா பயந்து போலீஸை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா உள்ளே போய் பார்க்குறாங்க. வீடே கந்தரகோலமாக இருக்குது. அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளாக இப்படி இருக்க, நடந்த எல்லா உண்மையும் தெரியும். ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துருச்சு, இந்த மந்த் நீ செக்கப்புக்கு போகலன்ட்டு. இப்படி நீ இருக்கிறங்காட்டி எதுவுமே மாறாது, தயவு செஞ்சு செக்கப்புக்கு போ, உனக்காக இல்லைனாலும் எனக்காக வச்சுப்போ, ஏன் இப்படி கோலையாட்ட இருக்க, இப்படி ஓடாத அப்படின்ட்டு அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்க. ஹொசுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் நான் ஒன்றும் அவாய்ட் பண்ணலாம் முடியல, ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போனாலும் எதுவும் மாறாது, டாக்டர் என்னை வெயிட் மட்டும்தான் பண்ண சொன்னார், தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க, ஏன்னா என்னால் கஷ்டத்தை இதுக்கு மேலே தாங்க முடியல அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம யார் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுறான். நான் உங்ககிட்ட சொன்னால் மட்டும் என்ன பண்ணுறது, நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படிங்கும்போது அவங்க அம்மாவுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. இப்போ நான் யாருன்னு கேட்குறல, இவ்வளோ வருஷம் நான் தானே உன்னை வளர்த்தேன் அப்படிங்கும்போது நான் உங்களோட ரத்தம் கூட இல்லைல்ல, இது வரைக்கும் நான் உங்களுக்கு பாரமாக தானே இருந்திருக்கேனோன்னு அவங்க அம்மா கஷ்டம் ரொம்ப பட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உன்னை அப்படியே வளர்த்துறேன், இவ்வளோ வருஷம் நான் எப்படி பார்த்துக்கிட்டேன், இப்படி போய் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹொச சொல்கிறான், உண்மையை சொல்லுங்கள், அப்பா செத்ததுக்கு நான் தான் காரணம், நீங்கள் என்ன வெறுக்கலையா, அதை நீங்கள் ஒத்துக்க கூட மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் என்ன வெறுக்கிறீங்க தானே அப்படிங்கும்போது தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் உன்னை வெறுக்கிறேன், ஆனால் அதுக்குன்ட்டு என்னால் உன்னை ஒதுக்கவும் முடியாது, ஏன்னா அன்னைக்கு மட்டும் நீ என்னை கூப்பிட்டுருந்தேன்னா நான் உங்க கூட சேர்ந்து நானும் போயிருப்பேன், அன்னைக்கு நீ தான் என்னை காப்பாற்றினேன், ஆனால் நான் உங்களை விட்டதுக்காக நானும் சேர்ந்து என்னை வெறுத்துட்டு இருக்கேன், இந்த வாழ்க்கையில் வெறுப்பை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்களே. அப்போ அவங்க அம்மா வாழ்க்கையே வெறுத்து தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ முதல் வார்த்தை ஹொசு இவங்களை பார்த்து அம்மானு கூப்பிட்டுருப்பான். ஏதோ இவனுக்கு கொசு மறுபிறவி எடுத்த மாதிரியும் இவங்க தான் அம்மாங்கிற மாதிரியும் தோணியிருக்கும். அப்போலேருந்து தான் பையனாக தான் நினச்சி வளர்த்திருக்காங்க. இப்போ நீ என்னை பார்த்து சொல்கிறல நான் யாரு அப்படிங்கும்போது ஹொசுக்கு அழுகாச்சு தாங்கலை. நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் சரியா, உங்கள் அப்பா என்னை உனக்கு துணையாக விட்டுட்டு போல, நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரு புது உறவை கொடுத்துட்டு போயிருக்காங்க, யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ தான் என் பையன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருக்க. ஹொசுக்கு அழுக தாங்கவே முடியல. முதல் முறையாக ஒரு அன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க. மிரிய ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டுருப்பாங்களே, அதனால பதறி அடிச்சுட்டு பாட்டியை பார்க்க வந்திருக்கா. வந்த உடனே பேக்கெல்லாம் கட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்க. பாட்டி பார்த்துட்டு முடிச்சோடனே அவங்க அம்மா இன்னும் வீக்கெண்டுக்கு தான் வருவேன், இப்போ என்னன்னா மண்டேலே வந்திருக்க அப்படிங்கும்போது தான் இவன் நான் ஏன் வரக்கூடாது அப்படின்ட்டு நான் வேலையை விட்டுட்டேன்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா டென்ஷன்ல ஆகலை, ஏன் விட்டாங்கிற மாதிரி கூலாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது சரியாக போகல, அதான் விட்டாங்க போது என்ன மிஜிதா இதுக்கெல்லாம் காரணமான்ட்டு அவங்க அம்மா டக்குன்னு கேட்குறாங்க. அவெல்லாம் ஒன்றும் பண்ணலை, எனக்கு ஆக்சுவலாக பிரச்சனை கொஞ்சம் இருந்தங்காட்டி தான் அவளே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் என்னோட எக்ஸாம்லேயே கேவ் அப் பண்ணிட்டேன், இப்போ வேலையை விட்டுட்டேன், நான் உங்களுக்கு நல்ல பொண்ணு இல்லைன்ட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்போ தான் சொல்கிறாங்க, நான்லாம் உன்னை எதுவுமே சொல்லலை, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, உன்னோட இஷ்டத்துக்காச்சு இனிமேல் இரு, நான் என் பொண்ணுகளை நீ கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா ரொம்பவே நல்லா மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்படியோ நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நல்லா இருக்கணும்னு நினச்சேன், அப்புறம் உனக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சேன், என் பராசை கலவே இல்லாமல் போயிடுச்சு, ஆனால் இனிமேல் உன் இஷ்டத்துக்கு இருன்ட்டு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஓனர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் அப்ராட் போகிறதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மிரியா பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கணுன்னு தான் போயிட்டு இருக்கா. பார்த்த உடனே அவருக்கு ஒரே வெக்கம் தான், மிரியா வந்துட்டா அப்படின்ட்டு அவர் கியூட்டாக வெக்கப்பட்டுக்கிட்டே எப்படி நீங்கள் வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டுலாம் போகிறீங்களா அப்படின்னு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. எப்போ நீங்கள் போகிறீங்க சொல்லவே இல்லைங்க போது தான் நான் சடனாக இந்த மாதிரி பிளான் பண்ணேன். சரி நீ என்ன இங்கே வந்திருக்க, அதுவும் என்ன பார்க்க வந்திருக்கேன்னா என்னோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு தானே அர்த்தம், அப்ராடுக்கு வரியா அப்படிங்கும்போது தான் அவள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஜமாலுமே எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டா. ஏன் இப்படி சொல்கிற, இது எவ்வளோ பெரிய ஆஃபருங்கிற மாதிரி ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மிரியா பார்த்தீங்கன்னா இல்லை நான் இப்போ தான் என்னோட சொந்த முடிவு எடுத்துகிட்ருக்கேன், ஏன்னா நான் எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வைக்கணுன்ட்டு தான் ஆசை, அதனால் நான் வைக்க போகிறேன், உங்கள் ஃபார்மை நான் பார்த்துக்கிற ஆஃபர் இருக்குல்ல நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஓனரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அது எவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்தேன் தெரியுமா உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராடுன்னு சொல்லும்போது இவள் ஓவராக டிக்ளைன் பண்ணிடுறா. சரி அப்போ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படிங்கும்போது சரி கண்டிப்பாக இந்த ஃபார்மோட அசிஸ்டண்ட்டை நான் ஆயத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த ஃபார்மை கண்டிப்பாக பார்த்துருவேன், இந்த டைம் உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்க. ஓனருக்கு ஷாக்கு, யாரா இவ அவ்வளோ பெரிய ஆஃபர் விட்டுட்டு இதை பண்ணிட்டு இருக்கான்ட்டு. உனக்கு பயோலாம் இல்லையான்னு கேட்கும்போது கண்டிப்பாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்ல, ஆனாலும் எப்படியாச்சும் என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் சமாளிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன், உன் இஷ்டங்கிற மாதிரி ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மிஜி பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி எந்த டிராயிங் நல்லா இருக்குன்னு. பாட்டியும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இதை போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு பாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்களே, எப்படி இருக்கு உங்கள் ஆன்லைன் கிளாஸ் நல்லா இருக்கா அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது, நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன் போது இவங்க ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு காட்டுறாங்க. கோர்ட்லேருந்து தான் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு. பட் பேர் பார்த்தீங்கன்னா ஹொசுவோட பேரில் வந்திருக்கு. இவ பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அழுக வந்துக்கிட்டு இருக்கு இவளுக்கு. ஏன் எதனா கெட்ட செய்தியா என்ன அப்படின்ட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இதில் ஹொசு பேர் வந்திருக்கு, அதனால தான் எனக்கு கொஞ்சம் அழுக வந்துருச்சுன்ட்டு அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. பாட்டி ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுறாங்க. நாங்கள் எப்போ டேட் பண்ணோம் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்க போல அப்படின்ட்டு இருக்கும்போது தான் ஏன் அவன் பிரேக்கப் பண்ணா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் அதனால தான் அப்படிங்கும்போது தான் பாட்டி அவன் உனக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதனால தான் அப்படின்ட்டு உண்மையை சொல்ல வராங்க. எனக்கு எல்லாமே தெரியும்
தெரியும் அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நீ தடுக்கலை, அவன் நீ எப்போவுமே அப்படி தானே இருந்திருப்ப, நான் கூட கதவை சாத்தினா கூட பாட்டி பாட்டி நீ பின்னாடியே சுத்தினல, அப்புறம் ஏன் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தான் அவன் ஃபீல் பண்ணும்போது நான் என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு, நான் இன்னும் எனக்கே ஆறுதல் சொல்ல, அதுக்கப்புறம் நான் எப்படி அவனுக்கு சொல்ல முடியும்ட்டு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கா சோகமா. பாட்டி அப்போ நீ அப்படியே இருக்கல, உன்னோட ஸ்பெஷாலிட்டி அதுதானே அப்படிங்கும்போது இல்லை நான் இன்னும் ஓவர் கம் பண்ணல என்ன நானே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. ஓவர் கம் பண்ணலன்னா என்ன, நான் கூட கஷ்டமா இருக்கும்போது எனக்கு நீ எவ்வளோ ஆறுதல் சொல்லிட்டு இருந்த அப்படிங்கும்போது உங்களுக்கு வேணா நான் ஆறுதல் சொல்லுவேன், ஆனால் நானே ஆறுதலா இல்லை, இன்னும் கூட என்னோட பெட்ரூமை நான் கதவு சாத்திக்க மாட்டேன், ஏன்னா கதவு சாத்தினா எனக்குள்ளே நான் பழைய மாதிரியே போடுற மாதிரி இருக்கும், அதனால் நான் எப்போவுமே ஓப்பனில் தான் வச்சுருப்பேன் அப்படிங்கும்போது தான் பாட்டி அப்போ நீ ஏன் ரொம்ப கம்பல் பண்ணிக்கிற, எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு கூட இருப்பேன்னு சொல்லுவியே அதுதானே உன்னோட ஸ்பெஷாலிட்டி, அதுவே நீ ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது, எனக்கு கூட இருந்தேன்னு சொன்னல, அதே மாதிரி ஹொசுக்கிட்டையும் போய் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லலாம்ல, ஏன்னா நீ உன் கூட இருக்கிறது மட்டும்தான் உன்னால் முடியும், நீ அதை ஏன் பெஸ்ட்டாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போது இவளுக்கு அழுக தாங்கவே முடியல. ஏன்னா அவங்க பாட்டு அவள் கூட இருந்தங்காட்டி தானே அவள் ஓவர் கம் பண்ணி வந்திருப்பா, அந்த மாதிரி ஹொசு கூட நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹொசுவோட அம்மா பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட என்னென்னலாம் பேசணுன்ட்டு அவனுக்கு பக்காவாக குழந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என்ன சொல்லுவியா நானும் வரட்டேன் அப்படிங்கும்போது இல்லைம்மா நானே சொல்லிடுறேன்னு ஹொசு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே மட்டும் எனக்கு சியோவில் ஒர்க் இல்லைன்னா நான் உன் கூடயே வந்துடுவேன் சரியா, இன்னும் குழந்த மாதிரி பண்ணாத, நல்லபடியாக பார்த்துக்கோ, என்ன எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருக்க, இனிமேல் நான் இருக்கேன்லங்கும் போது அவன் சரிம்மா இனிமேல் நான் இருக்கேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. ஆனால் நான் எப்போவாச்சும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரியே தோணுது எனக்கு அப்படிங்கும்போது அப்படிலாம் இல்லை, நான் உன்னோட அம்மா, நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லலாம் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா கூட எங்கன்னா பிரேக்கப் பண்ணும்போது ஒரு டைம் நிறையா சொல்லியிருக்காரு, நான் உனக்கு பாரமாக போயிடுவேன், என் பையனும் உனக்கு பாரமாக போயிடுவான்ட்டு. ஆனால் உண்மையே என்னன்னு தெரியுமா, லவ்ங்கிறது ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ கிடையாது, எப்போவுமே ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க இருக்கிறது அதுதான் முக்கியம் அப்படிங்கும்போது ஹொசுக்கு ஞாபகம் வருது. கடைசி அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல, லவ்வுங்க கூட அப்படின்னா ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லும்போது தான் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இப்போ கரெக்டாக அவங்க அம்மா நம்ம கூட இருக்கணும் அதுதான் முக்கியம், ஏன்னா காதல்னாலே அப்படிதான் அப்படின்ட்டு சொல்லும்போது தான் ஹொசுக்கு அவங்க அப்பா என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருது. ஏன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது ஹொசு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுத்துருக்க மாட்டான். இருந்தாலும் அவங்க அம்மா ஹொசுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க கூட எப்போ கஷ்டப்பட்டாலும் சரி அவங்களால எவ்வளோ முடியுதோ அத்தனை அவமானத்தையும் வாங்கிட்டு அவங்க கூடயே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டமேன்னு இருக்க. மிச்சி பார்த்தீங்கன்னா ரூமை க்ளோஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. இப்போயாச்சும் நான் க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவள் எல்லா சாமியும் கும்பிட்டு அப்படியே மெதுவாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் அவள் எப்படியாச்சும் அவளை ஓவர் கம் ஆகணும்ட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்கா. உட்காந்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த பழையபடி உட்காந்துருப்பாள் அவள் உள்ள அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ அவளுக்கு எத்தனையோ பேர் வெளியே இருந்தாலும் அவளுக்கு அவங்க பாட்டி மட்டும்தான் ஆறுதல் சொல்லியிருக்க முடியும். இப்போ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட பழைய செல்ஃபையே அவள் பார்க்குறா. சில சமயம் நம்ம கூட அப்படி தான், நம்ம கடந்து வந்த பாதையை மறக்க முடியாமல் நம்ம ஃபீல் பண்ணிட்டு போல. அப்போ அந்த செல்ஃப் கிட்ட சொல்கிறா, உனக்காக ஒரு எதிர்கால அழகாக காத்துக்கிட்டு இருக்கு, நீ இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி பண்ணுவ அப்படின்ட்டு அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. நீ எதுவுமே பண்ணாத, எப்போவுமே நல்லா சாப்பிட்டு நல்லா இரு அது போதுன்ட்டு. அதே மாதிரி அவள் இன்னர் செல்ஃப் கிட்ட சொல்கிறா, நீ எப்போவுமே கூடயே இரு அது போதும், நீ ஓவர் கம் பண்ணிடுவ எந்த பிரச்சனையாக இருந்தாலும். அவளுக்கு அவளே நம்பிக்கை கொடுத்து முதல் முறையாக அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அவனால் வெளியே வர அளவுக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அன்றைக்கி அவள் பாட்டிக்கிட்ட போயிருப்பா பார்த்தீங்களா, அப்போ கூட அவங்க பாட்டியும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படியாச்சும் அவள் நம்பிக்கை வந்துருச்சு, ஹொசுக்கிட்டே போய் நான் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லணுன்ட்டு போக ஹொசு வந்திருக்கான். வந்த உடனே என்ன இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்கேன் டிவ ஷாக்காக. அவன் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு என் கூட மஜி நல்லா சத்தியமாக முடியல, நீ என் கூட இருந்தால் நான் ஓவர் கம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கொடுப்பான் பாருங்க. ஒரு பக்கம் அழுதுகிட்டே சொல்ல, ஹொசு பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் உங்ககிட்ட அதை தான் சொல்ல வந்தேன், நான் உன் கூடயே இருக்கேன்ட்டு ரெண்டு பேரும் கடைசியில் லவ்ங்கிறது கூட இருக்கிறதாங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டு இந்த சீனில் செமையாக இருக்கும் கைஸ். அப்படியே ப்ளஷ் ஆகிற சீன்ஸை மாறி மாறி கட்டி பிடிச்சிருக்க. இன்னொரு பக்கம் பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, முதல் முறையாக அவங்க பொண்ணு எப்படியோ இவ்வளோ நாள் ஆசை காட்டியிருக்க மாட்டாங்களே, எவ்வளோ பாசம் இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனியர் இருக்காங்களே அவங்க கிட்ட பேசலான்ட்டு அவங்க தம்பி போயிட்டுருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு இருக்குல்ல அதை கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் ஒன்றும் காரணம் இல்லை, நீங்கள் எனக்கு இது வரைக்கும் நம்பிக்கை தான் கொடுத்துருக்கீங்க, எதிர்த்து போராடுற சக்தி கொடுத்துருக்கீங்க, என்னோட முடிவை நீங்கள் மதிக்கிறீங்கன்னா நார்மலாக இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. சீனியரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பயம் இருக்குள்ள எப்போவுமே ரூம்குள்ளேயே தானே இருப்பாங்க, அதையும் ஓப்பன் பண்ணி என் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிற வெளியே வர மாதிரி தம்பிக்கு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியும் நிறைய பார்த்தீங்கன்னா ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சின்ன வயசில் அவளோட புக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து அவளுக்கு சிரிப்பு தான் வருது. இந்த புக்கை படிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, ஏன்னா நம்ம அப்போ வந்து அவ்வளோ கஷ்டம்னு படிச்சுட்டு இருப்போம். பட் இப்போல்லாம் பார்த்தா சிரிப்பு தானே வரும். அந்த மாதிரி தான் கஷ்டங்கிறது எப்போவுமே கடந்து போயிடும், வாழ்க்கையில் நிலை இல்லைன்ட்டு அவள் புரிஞ்சுக்கிட்டு அவளோட வேலையெல்லாம் பெட்டி படுக்கையில் மூட்டை கட்டிட்டு இருக்க. மிஜி இருக்கா பார்த்தீங்களா, அவளும் காலேஜ் எல்லாம் சேர்க்க எல்லா புக்கையும் வாங்கிட்டா. தோ இதெல்லாம் ஒன்றா படிச்சேன்னா போதும், ஆனால் என்னை எப்படியும் ஜெயிச்சிருவேன், படிக்கிறக்குள்ளே தான் நான் போயிடுவேன் போல, இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹொசு பார்த்தீங்கன்னா சரி நீ எதுவும் பண்ணிக்காத, எல்லாமே கொஞ்ச நேரத்தில் மாறிடும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சரி சரி இப்போ நீ மாத்திரையிடு, உனக்கு அந்த டைம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவள் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி மாத்திரையெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட ப்ராப்பராக மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா நான் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம கூட சில சமயம் வந்திருக்கேன், என்னை மன்னிச்சிடு. ஆனால் நீ எப்போவுமே என் கூட இருப்பல்ல, நானே போகணுன்னு சொன்னாலும் போயிடாத, நான் உன்கிட்ட பாரமாக இருப்பேன்னு தான் சொல்லி அப்படி பேசிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது தான் இப்படிலாம் இருக்காத, நீ ஏன் இவ்வளோ நல்ல
நல்லவனாக இருக்க, எனக்கு அதனால தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நானும் உன் கூட எப்போவுமே இருப்பேன்னு 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாது, நான் ரொம்ப வாயடிச்சிட்டு இருப்பேன், ஆனால் நீ என்னோட பெருமை எல்லாமே பிடிச்சிருக்குன்னு விஜய் சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு எப்போவுமே நீ என் கூட இருக்கணும், நீ காது கூட எனக்கு கேட்காம போகிறக்கு சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் நீ என் கூட இருந்தால் நான் ஓவர் கம் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ரிங்கு வாங்கி வச்சிருப்பான்ல, அதை கொடுக்குறான். கொடுத்தோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சூப்பராக கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவனும் ஒரு ரிங்கு போட்டிருக்கான். ஐயோ கப்புள் ரிங்கெல்லாம் போயிட்டோம், அப்போ நம்ம கப்புள்ஸா அப்படின்னு கடைசியில் அவள் கேள்விக்கு ஒரு விடை கிடைச்ச மாதிரி இன்னொரு பக்கம் ஓனர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் மிரேவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே அப்படின்ட்டு அவர் எப்படா ஃப்ளைட் புக் பண்ணிட்டு இருக்காரு, எப்படா வெளியூர் போகலான்ட்டு. அப்போ தான் மிரே கிட்ட கேட்குறாங்க, எல்லாமே ஓகே, ஆனால் நான் ஏன் இவ்வளோ பெரிய ஆஃபரை நீ டிக்ளைன் பண்ணேன், அங்கே உனக்கு அப்ராட் வந்தால் நிறைய பெனிஃபிட் இருக்குல்லங்கும் போது தான் இவ்வளோ நாள் நான் யாருக்கோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன், என்னோட சொந்த பேரில் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி உனக்கு அது காசு இருக்கா அப்படின்ட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் காசெல்லாம் இருக்குது, அதை வச்சு நான் எப்படியும் பண்ணியிருப்பேன், அதுக்கு நான் வ்ளாக் பண்ணலான் இருக்கேன், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் பண்ணி, உங்களோட யூடியூப் சேனல் இருக்குல்ல அதெல்லாம் நான் நிறையாவே பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீட்டை நான் எடுத்து தங்கிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. தாராளமாக எடுத்துக்கோ, ஆனால் உன் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அவள் சொல்கிறான், என் வீட்டை விட்டு வெளியே வரணுங்கிறத என்னோட முதல் பிளானே, அதுக்காக தான் நான் சியோன்லேயே போயிருந்தேன், நான் இப்போ இங்கே எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்னா பாதி போடணும், ஒன்று பெரிய லாபமாக இருக்கும், இல்லைனா பெரிய நஷ்டமாக இருக்கும், பட் அப்படி போட்டால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும்னு இருக்க. மீன் மாட்டிடுச்சு, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஓனருக்கு மீன் பிடிக்க தெரியாது போல, தயவு செஞ்சு நீ பிடி, ஐயோ மீன் என்ன இழுத்துற போது, நீ வந்து புடின்னு இருக்க, அவளுக்கு பிடிக்கல போல, எப்படிதான் பிடிக்கிறதுன்னு 2 பேரும் ஒரு சின்ன மீனை பார்த்து கத்திக்கிட்டு இருக்க. பாட்டி கடைசியில் எப்படியோ போர்டெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. மெஜே பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படி வைங்க இப்படி வைங்கன்ட்டு. இந்த புள்ள பாரு எப்படி வாய் அடிக்குது, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லை, இவ இப்படி பேசுவா அப்படின்ட்டு கொடுத்து வச்சு விட நீட்ட கொசுவை தட்டிட்டு இருக்காங்க. உனக்கு உடம்பு பரவாயில்ல தானே அப்படின்ட்டு இருக்கும்போது சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு அவ கூப்பிட்டு இருக்கா. பாட்டிக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இது வரைக்கும் அவங்க பொய்யான பேரில் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தாங்களே, இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அவரோட உண்மையான பேரில் தான் நடத்துகிறாங்க, பாட்டியோட பேர்லேயே. இது எல்லாத்துக்கும் நீ தான் தேங்க்ஸ் அப்படிங்கும்போது எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ட்டு அவள் வாங்க காஃபி குடிக்கலான்ட்டு காஃபி குடிக்க போயிட்டு இருக்கா. பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா மனசில் இப்போ தான் திருப்தியாகவே இருந்திருக்கு. இதோ போர்டெல்லாம் எப்படி பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு விஜய் கேட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி அப்போ தான் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் எனக்குள்ள ஒரு குற்றுணர்வு இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்குது, காரணம் நீ தான், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது தான், சரி உங்களோட கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு இருக்கா. ஆமாம் அதெல்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு, ஆனால் என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லெட்டர் படிக்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் பாருங்கள் உங்கள் வயசில் முடியலன்னா கூட எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நான் அப்படி இல்லை, இன்னுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பாட்டி அப்படியே புகழ்ந்துக்கிட்டு இருக்க. பாட்டி ஏன் அப்படி சொல்கிற, நீயும் எதனா ஒன்று பண்ணலால, என்ன கலாய்க்கிறியா என்ன அப்படின்ட்டு பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு கலாய்க்க போகிறேன், உண்மை எதாவது சொல்கிறேன், நான் கூட எதோ ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவள் ஏதோ ஒன்று சொல்ல வந்துக்கிட்டு இருக்கா. இன்னும் எனக்குன்னா ஐடியா கிளியராக இல்லை, ஆனால் நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேங்க போது தான் பாட்டி நான் பேசாமல் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், இந்த கடையை பேசாமல் நான் போனதுக்கப்புறம் நீ எடுத்து நடத்துறியா, என்னை கூட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது தான் நீங்கள் கொடுத்தது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயில் ஆச்சுன்னா உங்ககிட்ட வரேன், அப்போ நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா மைண்டில் ஏதோ மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. காய்ஸ் நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறதா நாளைக்கு நம்மளோட கடைசி எபிசோட், மிரே விஜய் ஓனர் ஹோசன்ட்டு எல்லாத்தையும் வழி அனுப்பி வைக்கக்கூடிய எபிசோட். மறக்காமல் நாளைக்கு இதே டைமில் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது குட் பை ட்ராமா நாளைக்கு காலையில் உங்களுக்கு 10 மணிக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்த சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ். உடம்பு சரியில்லை இருந்தாங்க, ஸோ ஒரு 3 நாள் ட்ராமா போடல, அதுக்காக சாரி, பட் நம்ம இனிமேல் கண்டினியூவாக பார்ப்போம்.